அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமதான் மாதத்தில் நாம் இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். நாம் ரமதானை பரிபூர்ணப்படுத்துவதற்கு, முழுமைப்படுத்துவதற்கு இன்னும் ஒரே ஒரு கடமை பாக்கியாக இருக்குது. அதுதான் அல்லாஹ் ரசூலால் கடமையாக்கப்பட்ட சதகத்துல் ஃபித்ர் என்கிற ஈது பெருநாள் தர்மம். பொதுவாகவே நம்மள பல நபர்களுக்கு இப்போவும் கூட சதகத்துல் ஃபித்ருடைய விஷயத்தில் பலவிதமான குழப்பங்கள் இருக்குது. சதகத்துல் ஃபித்ர்னா என்ன? சில பேர் சதகத்துல் ஃபித்ரையும் ஜக்காத்தையும் ஒன்று நினச்சிக்கிறாங்க. சதகத்துல் ஃபித்ர் யாருக்கு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், யாரின் மீது கடமை, இது மாதிரியான பலவிதமான குழப்பங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதற்கான மிக முக்கியமான விஷயங்களை எல்லாம் நாம் இந்த காணொளியில் பார்க்கலாம். முதலாவது, சதகத்துல் ஃபித்ர்னா என்ன? நாம் நோன்பை பரிபூர்ணப்படுத்துகிற பொழுது அல்லாஹ் ரசூலால் கடமையாக்கப்பட்ட ஒரு தர்மம். அப்போனா என்ன தெரியுது? சதகத்துல் ஃபித்ர் என்பது ஏதோ கொடுத்தா கொடுக்கலாம், இல்லைனா பேசாமல் இருந்துக்கலாம்னு கிடையாது. இரண்டாவது, சதகத்துல் ஃபித்ர் யாரின் மீது கடமை என்று பார்க்கும் பொழுது, பெருநாள் அன்று தன்னுடைய தேவை, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மனைவி மக்கள், தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய பொறுப்புக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களுடைய தேவைகள் போக பெருநாள் அன்று அதிகப்படியான காசு பணங்கள் வைத்திருக்கக்கூடிய, சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவதற்கு சக்தி பெற்ற ஒவ்வொருவரின் மீதும் சதகத்துல் ஃபித்ர் கொடுப்பது வாஜிபு. அவர் தனக்கும் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கும் தன்னுடைய பொறுப்பின் கீழ் இருப்பவர்களுக்கும் சேர்த்து சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவது குடும்பத் தலைவருடைய கடமை. இப்போ சதகத்துல் ஃபித்ர் இந்த இடத்துல தான் சதகத்துல் ஃபித்ருக்கும் ஜக்காத்துக்கும் நாம் வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறோம். ஜக்காத் என்பது மார்க்கம் நிசாப் என்கிற ஒரு அளவை நிர்ணயித்திருக்கிறது. அந்த அளவு இருக்கணும், அந்த அளவு ஒரு வருடம் இருக்கணும். ஆனால் சதகத்துல் ஃபித்ருக்கு அப்படி கிடையாது. சதகத்துல் ஃபித்ர் என்பது அன்னைக்கு பெருநாள் அன்னைக்கு உங்களுடைய தேவை போக அதிகப்படியான காசு பணங்கள் இருந்தால், சதகத்துல் ஃபித்ரை கொடுப்பதற்கு உங்களுக்கு வசதி இருந்தால் நீங்கள் சதகத்துல் ஃபித்ரை கொடுக்கணும். அப்போ சதகத்துல் ஃபித்ரையும் ஜக்காத்தையும் போட்டு குழப்பிடக்கூடாது. ஜக்காத் என்பது வேறு, சதகத்துல் ஃபித்ர் என்பது வேறு. இப்போ யாரின் மீது கடமை என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். அதற்கு அடுத்து சதகத்துல் ஃபித்ரை யாருக்கு கொடுக்கணும்? ஏழைகளுக்கு கொடுக்கணும், இயலாதவர்களுக்கு, அதாவது தேவையுடையவர்களுக்கு கொடுக்கணும். சதகத்துல் ஃபித்ருடைய அளவு எவ்வளவு? அடுத்து சதகத்துல் ஃபித்ருடைய அளவு, அதிலும் கூட குறைஞ்சபட்சம் அளவு எது என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், சில நேரங்களில் அந்த குறைஞ்சபட்ச அளவை தெரிஞ்சுக்கிறாமல் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதை விடவும் குறைவாக கொடுத்துட்றாங்க. அதை விடவும் குறைவாக கொடுத்தால் சதகத்துல் ஃபித்ர் கூடாது. ஒவ்வொரு பள்ளியிலையும் எழுதி போட்டிருக்காங்க, ஷாஃபியில் 2 கிலோ 400 கிராம் அரிசி மட்டும், காசு கொடுக்கக்கூடாது. ஏன் காசு கொடுக்கக்கூடாது? அதுக்கும் ஹதீஸ் இருக்குது. இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் சொல்லுவாங்க, அன்னைக்கு தேவை அவங்களுக்கு சாப்பாடு தான், அவங்க பசியோடு இருக்கக்கூடாது. அதனால் அவங்களுக்கு அரிசி மட்டும் கொடுங்க, சாப்பாடுக்கு தேவையான பொருளை மட்டும் கொடுங்க, காசு எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹனஃபியில் 1 கிலோ 633 கிராம் அரிசியாகவும் கொடுக்கலாம், பணமாகவும் கொடுக்கலாம். பணமாக மட்டும் ஏன் இவங்க கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கும் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, எல்லா பேருமே அரிசியை கொடுத்துட்டா மற்ற தேவைகளுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் பணமாகவும் கொடுக்கலாம். அதற்கும் ஹதீஸ் இருக்குது. அப்போ இந்த அளவு தான் குறைஞ்சபட்ச அளவு, இதை விடவும் குறைத்து கொடுத்து விடக்கூடாது. நான் ஏன் குறைஞ்சபட்ச அளவை மறுபடியும் வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கோ அல்லது 2 நபர்களுக்கோ அல்லது 3 நபர்களுக்கோ கொடுக்கும் பொழுது, குறைஞ்சபட்ச நபர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர் என்ன செய்வார்? தாராளமாக கொடுப்பார். 150 ரூபா கொடுக்கலாம், 200 ரூபா கொடுக்கலாம், 300 ரூபா கூட கொடுக்கலாம். ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒரு 15 பேரோ அல்லது 20 பேரோ இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த 20 பேர்த்துக்கும் சேர்த்து குடும்பத் தலைவர் கொடுக்கும் பொழுது அந்த நேரத்தில் அவர் குறைஞ்சபட்ச அளவு ஏதோ அதுதான் பார்ப்பார். அதுதான் இயல்பான விஷயம். இப்போ அந்த நேரத்தில் குறைஞ்சபட்ச அளவு எது என்பதை அவர் கவனத்தில் கொள்ளாமல் அதை விடவும் குறைத்து கொடுத்து விட்டார் என்று சொன்னால் சதகத்துல் ஃபித்ர் கூடாது. இப்போ சதகத்துல் ஃபித்ருடைய அளவு எது என்பதை நாம் கவனத்தில் வச்சுருக்கணும். இந்த குறைஞ்சபட்ச அளவுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நன்மை, அதில் சந்தேகம் இல்லை. எந்த பொருளை கொடுக்கணும்?
பொதுவாகவே நம்ம அரிசி வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப மட்டமாகவும் இருக்கக்கூடாது, அதுக்காக வேண்டி ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கக்கூடாது. நடுத்தரமானதுன்னா என்ன? நாம் எந்த அரிசியை நம்ம வீட்டில் சாப்பிட்றோமோ அந்த அரிசியை வாங்கி கொடுத்துட வேண்டியதான். ஏன்னா கொடுக்கக்கூடிய பொருள் என்பது தரமானதாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாம் சுடுசோறு சாப்பிட்டு அடுத்தவங்களுக்கு பழைய சோறை தூக்கி கொடுத்தோம்னா அதுக்கு பேர் சதக்கா கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்வானா இல்லையா, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் பிரியப்படுவதிலிருந்து, உங்களுக்கு பிடித்தமானதிலிருந்து நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் நல்ல காரியங்கள் செலவு செய்கிற வரை நன்மையை ஒருபோதும் அடைந்து கொள்ள முடியாது. அப்போ நாம் எந்த பொருளை பயன்படுத்துகிறோமோ, நாம் எந்த பொருள் நமக்கு பிரியமானதாக இருக்கோ, நாம் எந்த அரிசியை சாப்பிட்றோமோ அதை வாங்கி கொடுத்துட வேண்டியதான். இப்போ எதை கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். சதக்கத்துல் ஃபித்ருக்கான நேரம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, அதனுடைய எண்டு எப்போ, எது வரைக்கும் கொடுக்கலாம். சதக்கத்துல் ஃபித்ருடைய நேரம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நோன்பு ஆரம்பித்ததுலேருந்தே சதக்கத்துல் ஃபித்ருடைய நேரம் வந்துடும். நீங்கள் ரமதான் 1லேருந்து நீங்கள் கொடுக்கலாம். பெருநாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியோ அல்லது 2 நாளைக்கு முன்னாடியோ 3 நாளைக்கு முன்னாடியோ நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் சதக்கத்துல் ஃபித்ர் வாஜிபாகக்கூடிய நேரம் என்பது ஈது பெருநாளுடைய ஃபஜ்ருடைய நேரம். அதனால தான் மார்க்கம் சொல்லுகிறது, அந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் நாம் சதக்கத்துல் ஃபித்ர் கொடுத்தாக வேண்டும். இப்போ இது ஆரம்ப நேரம். எப்போ முடியுது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அத்தாஹா கபல ஸலாத்தி ஃபஹிய ஸகாத்தும் மக்பூலா. யார் தொழுகைக்கு முன்பாக நிறைவேற்றி விடுகிறாரோ அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜக்காத்து, ஏற்றுக்கொள்ளப்பட்ட சதக்கத்துல் ஃபித்ர்னு சொல்லுவாங்க. அமன் அத்தாஹா பஅத ஸலாத்தி ஃபஹிய ஸதக்கத்தும் மின ஸதகாத். யார் தொழுகைக்கு பின்பாக ஈது பெருநாள் தொழுகைக்கு பின்னாடி யார் கொடுப்பாரோ அது சதக்கத்துல் ஃபித்ராகவே ஆகாது. அது மற்ற நாட்களில் நாம் கொடுக்கக்கூடிய சாதாரண தர்மத்தை போல ஆயிடும். அப்போ சதக்கத்துல் ஃபித்ருக்கான கடைசி நேரம் என்பது ஈது பெருநாளுடைய தொழுகை நேரம் தான். தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்பாக, நாம் சதக்கத்துல் ஃபித்ரை கொடுத்து விட வேண்டும். இதிலும் இந்த விஷயத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பல நபர்கள் அசட்டையாக கவனம் இல்லாமல் பொடும்போக்காக இருந்துடுறாங்க. தொழுகையை முடித்ததுக்கு பிறகு தான் தெரியுது, ஆகா சதக்கத்துல் ஃபித்ரை கொடுக்க மறந்துட்டோமே அப்படின்னு. பெரும்பாலும் நடக்கிறது இல்லை. சில நேரங்களில் நம்ம அறியாமலேயே இந்த மாதிரியான தவறுகள் நடந்து விடுவது உண்டு. ஏனென்று சொன்னால் சதக்கத்துல் ஃபித்ர் என்பது அது ஏதோ நாம் விருப்பப்பட்டால் கொடுத்துக்கிறலாம், இல்லைனா பேசாமல் இருந்துக்கிறலாம் என்பது அல்ல. நாம் நோன்பை முடிக்கிற சமயத்தில் அல்லாஹ் ரசூலால் கடமையாக்கப்பட்ட ஒன்று. எனவே இதையும் நம் கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். சதக்கத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டதனுடைய உயர்ந்த நோக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிமி மினல் லவ்வி வர்ரஃபஸி. முதலாவது பலன், அதாவது பொதுவாகவே இஸ்லாம் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுது அப்படின்னு சொன்னால் அதில் கண்டிப்பாக ஆழமான அர்த்தங்கள் இருக்கும். இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும், அதாவது எந்த செயல்பாடுகளுமே அர்த்தம் இல்லாமல் கிடையாது. இஸ்லாம் காட்டித் தருகிற ஒவ்வொரு வழிகாட்டுதலிலும் அதில் ஆழமான அர்த்தம் இருக்கும். அதிலே நமக்கும் பிரயோஜனம் இருக்கும், மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இருக்கும். அந்த அடிப்படையில் சதக்கத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டதனுடைய உயர்ந்த நோக்கங்களில் முதல் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய நோன்பில் ஏற்பட்ட குறைகள் தவறுகளை விட்டும் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்வதற்காக. பொதுவாகவே நாம் பலகீனமானவர்கள், நம்மளாம் மனிதர்கள் பலகீனமானவர்கள் தான். எந்த ஒரு அமலையும் நாம் குறை இல்லாமல் செய்யவே முடியாது. நாம் தொழுகிறோம், தொழுகையிலையும் குறை இருக்கும். குர்ஆன் ஓதுகிறோம், குர்ஆன் ஓதுவதிலும் என்ன செய்யும், குறைகள் இருக்கத்தான் செய்யும். குறைகளே இல்லாமல் இபாதத்து செய்யணும்னா நாம் யாராக இருக்கணும், நம்ம மலக்குமார்களாகத்தான் இருக்கணும். இப்போ நாம் பலகீனமானவர்கள் மனிதர்கள். நாம் செய்யக்கூடிய அத்தனை அமல்களிலும் குறைகள் இருக்கத்தான் செய்யும். நாம் வைத்த நோன்பிலும் குறைகள் இருக்கத்தான் செய்யும். அப்போ அந்த குறைகளை எல்லாம், அந்த தவறுகளை எல்லாம் அல்லாஹ் மறைத்து மன்னித்து அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு அதற்கான கூலியை வழங்குவதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு காரணமாக இந்த சதக்கத்துல் ஃபித்ர் அல்லாஹ் ஆக்கியிருக்கார். இது முதலாவது நோக்கம். ரெண்டாவது நோக்கம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஅமத்தன் லில் மசாக்கின். அதில் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திட்டமும் இருக்குது, ஒரு பலனும் இருக்குது. ஏன்னா ஈது பெருநாள் என்பது மகிழ்ச்சிக்குரிய நாள். அந்த மகிழ்ச்சி என்பது அன்னைக்கு ஏழை பணக்காரன் என்று பாகுபாடு இல்லாமல் எல்லோருடைய முகத்திலும் தெரிய வேண்டும். எல்லோருடைய முகத்திலும் அந்த மகிழ்ச்சி வெளிப்பட வேண்டும். அதே நேரத்தில் அந்த நாளில்
யாரும் அடுத்தவர்களுடைய உதவியை எதிர்பார்த்து யாரும் பசியோடு இருக்கக்கூடாது. அதே போன்று தன்னுடைய தேவைக்காக வேண்டி யாரும் அடுத்தவர்களுடைய உதவியை எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2வது பலன் ஏழைகளுக்கு. இந்த 2 உயர்ந்த நோக்கத்திற்காக வேண்டிதான் சதகத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா விளங்கி அமல் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. நம்முடைய அத்தனை சதகாக்களையும் தான தர்மங்களையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டு நிரப்பமான கூலியை வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.